ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ப்ரிங் பூட்டோட இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக என்னென்ன கேட்பாங்க இன்டர்வியூவில், ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட், ஏன் இது யூஸ் பண்ணணும், தென் ஏன் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணக்கூடாதா. ஸோ இந்த கொஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கே தான், பட் அதனோட எம்படட் சர்வர் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஒன்று கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தென் form.xml நீங்கள் போய் கோடிங் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. தென் அனோட்டேஷன்ஸ் லைக் அட் ரெக்வெஸ்ட் மேப்பிங், அட் கெட் மேப்பிங்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோட், அதனோட டிபெண்டன்சிஸ் அண்டு பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். பட் இது வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து இட்ஸ் நாட் ஸ்க்ராட்ச் லெவலில் இருக்காது. ஸோ இட்ஸ் டாப் ஆஃப் இஇ பிளாட்ஃபார்மில் டாப் லெவல் காம்பனண்ட். ஸோ ஸ்ப்ரிங் பூட்டோட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்னா, டெவலப்மெண்ட் ஒர்க் அண்ட் யூனிட் டெஸ்ட், இன்டெகிரேஷன் டெஸ்ட் எல்லாம் எக்ஸிஸ்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நமக்கு வந்து கோட் அடிப்போம். பட் இந்த டிபெண்டன்சி வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்கு எல்லாமே ரெடியூஸ் பண்ணுது. யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். இன்டெகிரேஷன் டெஸ்டிங் எல்லாமே இதே ப்ரொவைட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது டெவலப்மெண்ட் ஒர்க்கை குறைக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாகும். ஓகே, ஸோ ஸ்ப்ரிங் பூட்னா ஓகே இதை சொல்லலாம். தென் அனதர் பாயிண்ட் வந்து நல்ல வேல்யூவான பாயிண்ட், ஆப்ஷனடு டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன். தென் ஆப்ஷனடு டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ நீங்கள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ start.spring.io, that is which is nothing but a spring initializer. So இந்த spring boot, advanced spring boot வந்து we can use 3 approaches. One for spring boot CLI tool, another spring STS IDE, and third one வந்து spring initializer website. ஸோ அந்த third one initializer website தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா you can choose variety of dependencies. ஸோ அதனால் ஆப்ஷனடு டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, தென் மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரிங் பூட் என்ன பண்ணுன்னா, பாய்லர் பிளேட் கோடை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் பாய்லர் பிளேட் கோட்? ஸோ அடுத்த கொஸ்டின் அதுவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பாய்லர் பிளேட் கோட் விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் செக்ஷன் ஆஃப் அ கோட் ஆர் ரிப்பீட்டட் இன் அ மல்டிபிள் பிளேசஸ் வித் லிட்டில் பட் நோ வேரியேஷன். ஸோ பிளாக் ஆஃப் கோட் எங்கேயோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே லாஜிக் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த கோடிங் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். ஸோ that is when using languages that are considered as a verbose, the programmer must write a lot of code to accomplish the only minor functionality. Such a code is called boilerplate. ஸோ அதுதான் boilerplate கோடுன்னு சொல்லுவாங்க. ரிப்பிட்டேட்டிவான கோடு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறோம். தென் ஸ்ப்ரிங்னா என்ன? ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், லூஸ்லி கப்பிள்டு, இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன ஸ்ப்ரிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, அட்வைஸு, ஜாயின் பாயிண்ட், ஆட்டோ வயர்டு, சம் பேசிக் அனோட்டேஷன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ப்ரிங்கில் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இது வந்து விச் இஸ் நத்திங் பட் கோர் ஜாவா மாதிரி, லைக் கோர் போஜோ, பிளைன் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், போஜோ பேஸ்ட் ப்ரோக்ராமிங் மாடல். ஸோ இதனோட ட்ராபேக் அப்படின்னு பார்த்துட்டா, ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை ஸ்ப்ரிங் பூட்டாக கன்வெர்ட் பண்ணுறதும் சரி, இல்லை ஸ்ப்ரிங் பூட்டை ஸ்ப்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதும் சரி, அது ஒரு பெரிய ட்ராபேக். இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ அதை தான் இதனோட லிமிடேஷன்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா இதை மட்டும் சொல்லலாம். ஓகே, ஸோ okay, then we go to next question. So is this possible to change the port of embedded Tomcat server in Spring Boot? Okay, so Spring Boot ஓட ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாக இருக்கிற டாம்கேட் சர்வரை வந்து போட்டு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, we can change. ஓகே, ஸோ நான் சிம்பிள் ப்ராஜெக்ட்டு, ஸோ இதுலேயே நான் வந்து வெப் டிபெண்டன்சிஸ் எடுத்து டிபெண்டன்சிஸ் எடுத்து நான் ஒன்று ஜென்ரேட் பண்ணி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து போர்ட் வந்து 888 கொடுத்துருக்கேன். லெட் ரன் திஸ் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட். அதுதான் பார்க்கலாம். ஓகே,
So Tomcat server is up at this port of 8887. Okay, so question, back to the question. Okay, server.properties, application properties la nama port change panna mudiyuma? Yes, we can change. For example, if I'm going to change 48, yes, 8887 instead of 48. So now I stopping the server and I'm going to run again. ஸோ நான் ஷார்ட்கட்டில் ரன் பண்ணாமல் ரன் பண்ணுறதுக்கு காரணம், ஸோ பிகினர்ஸ் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எஸ், ஸோ போர்ட் வாஸ் சேஞ்ச்ட். ஸோ 48ல் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கேன் வி டிசேபிள் த டிஃபால்ட் வெப் சர்வர் இன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்? ஓகே, ஸோ இங்கே நான் சர்வர் லைக் பர்ஸ்பெக்டிவ் விண்டோ ஷோ வியூவில் சர்வர் எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை டிஃபால்ட்டாக நான் எந்த சர்வரும் கான்ஃபிகர் பண்ணல, பட் டிஃபால்ட்டாக வந்து டாம்கேட் சர்வர் வந்து அப்பாகி ரன் ஆகுது. ஸோ இந்த டிஃபால்ட்டு சர்வரை நான் வந்து டிசேபிள் பண்ண முடியுமா? ஸோ இதுதான் கொஷினு. ஸோ எஸ், வி கேன் டிசேபிள். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்ப்ரிங் டாட் மெயின் டாட் வெப் அப்ளிகேஷன் none. ஸோ இதை கொடுத்துட்டு can stop the server and clean it, run as Spring Boot app. Yes, so no active profile set, but என்னோட application start ஆயிடுது. Okay, okay, so can we override or replace the embedded Tomcat server in Spring Boot? ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக இருக்கிற டாம்கேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சர்வரை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ், ஸோ ஃபார் தட் வி கேன் யூஸ் இதில் வந்து இப்படி. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். Here you can see, so in the pom.xml, so in the pom.xml இந்த ஸ்டார்டர் வெப் தான் பை டிஃபால்ட்டாக என்ன ஆகுதுன்னா டாம்கேட் சர்வர் எனேபிள் பண்ணுது. ஸோ நான் இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன், எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஸோ இதில் ஸோ டாம்கேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இப்போ ஜெட்டி சர்வரை போடுறேன். லைக் சேம் லைக் திஸ் டிபெண்டன்சி. ஓகே, ஓகே, நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், டாம்கேட்டை டிசேபிள் பண்ணிவிட்டு இதை எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரன் பண்ணுறேன். எஸ், ஜெட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வி கேன் டிசேபிள் டாம்கேட் அண்ட் எனேபிள். ஸோ அகெயின் பேக் டு இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸை நான் எடுத்துறேன். Disable a specific auto configuration class. Okay. So now I'm going to create a one controller. For that I'm going to create a one package. Go and create a one package here. Okay. Controller. Okay, I'm creating a REST API. For a RESTful கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். வெல்கம் அப்படிங்கிறது கிளாஸு, ஆர் சே ஹலோ. ஓகே, ஸோ
இதை வந்து ஆர்ட் ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ அட்ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ இந்த அட்ரெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து கிரியேட்டிங் எ ரெஸ்ட்ஃபுல் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் ஈக்குவலன் டு அட் கண்ட்ரோலர் அட் ரெஸ்பான்ஸ் பாடி. ஸோ இது எல்லாத்துக்கும் இது இட் இஸ் ஈக்குவலண்ட். ஸோ ஏர்லியர் கோட் பார்த்தீங்கன்னா earlier code வந்து அட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட் கண்ட்ரோலர் அட் ரெஸ்பான்ஸ் பாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் நவ் ரிவைஸ்ட் வெர்ஷனாக அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸுக்காக. ஸோ நான் இங்கே வந்து ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் வெல்கம் to the question. ஓகே, இதை எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுமா? எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுமா? ஓகே, எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். is equal to some class. ஸோ இதனோட என்ன ஆட்டோ கான்ஃபிகரேஷனில் என்ன கிளாஸ் இருக்கோ, செக்யூரிட்டி ஆட்டோ கான்ஃபிகரேஷன், கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஃபைலை நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா, இதே மல்டிபிள் ஃபைல் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஓப்பன் கர்லி கமா டேட்டா சோர்ஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் கிளாஸ் கர்லி. ஸோ இது வந்து மல்டிபிள் கிளாஸ் எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கு. ஸோ இதுல இருந்தே வந்து இந்த எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன்ல இந்த ஃபைல் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் நாம. ஓகே, மூவிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. வாட் டஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் annotation do internally? ஸோ இது வந்து 3 காம்போனன்ட்டை வந்து லைக் அட் எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், அட் காம்போனன்ட் ஸ்கேன், அட் கான்ஃபிகரேஷன் மூணையும் கம்பைன் பண்ணது தான் அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். component scan தான் first வந்து this annotation used to mark a configuration class that declares one or more bean method and also triggers auto configuration component scanning. so at configuration யூஸ் பண்ணாலும் நீங்க at boot spring annotation யூஸ் பண்ணலாம், at enable auto configuration, at component scan. so இது எல்லாமே கம்பைன் பண்ண ஒரு இதுதான் வந்து at spring boot application. ஆர்ட் வேல்யூ அனோட்டேஷனோட பர்பஸ் என்ன? ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற இந்த வேல்யூவை நான் எப்படி இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ
ஸோ நான் இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற சர்வர் போர்ட்டை நான் அனோட்டேட் பண்ணிவிட்டு வேல்யூவில் அனோட்டேட் பண்ணிவிட்டு அதனோட வேல்யூவை சர்வர் போர்ட்டில் நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எம்பெட் ஆயிரும். இஃப் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் application, let's see what will happen. Before I am going to stop this server and clear the logs. Okay, so 4.8ல ரன் அப் ஆயிடுது. ஸோ இப்போ நான் வந்து எங்கிட்ட வந்து போஸ்ட்மேன் இருக்கு. ஸோ போஸ்ட்மேன் which is nothing but REST API ரன் பண்ணுறதுக்கு உண்டான டூல். நாட் ஓன்லி REST API, போஸ்ட்மேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஸோ ஐ வில் டேக் ஒன் செப்பரேட் வீடியோ ஃபார் போஸ்ட்மேன். ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் colon 48, let's check again 48, yes 48. ஸோ கெட் மேப்பிங் URL வந்து வெல்கம் /welcome. ஸோ இப்போ கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தா yes, response 200. okay, so this is my first REST API. so எனக்கு இந்த get mapping HTTP get mapping எனக்கு ஒர்க் ஆயிடுது. also I can fetch the server.port at value ஓட annotation ஓட வேல்யூ எனக்கு இங்க வந்துடுது. okay, 8th question. so at REST controller annotation ஓட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, so இது வந்து RESTful API RESTful controllers கிரியேட் பண்றதுக்கு இந்த annotation யூஸ் பண்றோம். it also equivalent to at controller at response body annotation. ஸோ எதுக்குன்னா இது வந்து ஈஸியாக JSON XML கன்வெர்ட் பண்ணுவோம். லைக் ரெஸ்பான்ஸ் வந்து இது வியூ ஒர்க் ஆகாது. ஸோ அட் கண்ட்ரோலர் அனோட்டேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வியூ டெக்னாலஜிஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கேட்பாங்க என்னன்னா REST APIனா என்ன? ஸோ லைக் வாட் இஸ் மீன் API? லைக் நிறைய வெப் சர்வீசஸ் இருக்கு. லைக் SOAP, REST, ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதெல்லாம் செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஏபிஐனா என்னன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். ரெண்டு அப்ளிகேஷனை வந்து எந்தவித யூசர் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அக்ரானிம் தான் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ ஏபிஐ ப்ரொவைட்ஸ் ப்ராடக்ட். இது ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், ஆர் சம்திங் ஒரு ரெண்டு இதை சர்வீசஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து வெப் சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். ஸோ வெப் சர்வீசஸ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் ப்ரோட்டோகால் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் which are widely used for exchanging data between systems and our applications. ஸோ இதை நீங்கள் சொல்லலாம், இந்த ஆன்சர் சொல்லலாம். ஓகே, ஸோ கேன் we have multiple application properties in Spring Boot? எஸ். ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நான் மல்டிபிள் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் வைக்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ என்னோட கேஸில் காப்பி பண்ணிட்டு ஐம் கிரியேட்டிங் ஒன் மோர் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், ஒன் ஃபார் டெவலப்மெண்ட், அனதர் ஒன் ஃபார் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷனில் இருக்கு, டெவலப்மெண்ட்டில் எதுவுமே இல்லை. ஓகே, நான் ப்ரொடக்ஷனுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ spring.profiles.active வந்து ப்ராடக்ட் பாயிண்ட் பண்ணிட்டு அதில் 4.8 இருக்கு, டெவலப்மெண்ட்டில் இல்லை. ஸோ என்னோட கேஸில் வந்து டெவலப்மெண்ட்டில் வேறு டேட்டாபேஸ் நான் பாயிண்ட் பண்ணலாம், ப்ரொடக்ஷனில் வேறு டேட்டாபேஸ் பாயிண்ட் பண்ணலாம். ஆல்சோ யூ ஹேவ் இன்கேஸ் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் சம் அதர் கான்ஃபிகரேஷன்னா, ஸோ இங்கே ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம இன்டெப்த்தாக நம்ம செகண்ட் ஸ்ப்ரிங்கோட இன்டர்வியூ கொஷின்ஸோட டீட்டெயில்டு வெர்ஷனாக செகண்ட் வெர்ஷனாக நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட் போர்ட் மட்டும் நான் வச்சு காட்டுறேன். ஸோ இதில் டெவலில் நான் எதுவுமே பாயிண்ட் பண்ணல. அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ப்ரொடக்ஷனோட
சர்வர் ப்ரொடக்ஷன் சர்வரை தான் நான் பாயிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் நான். ஸோ இங்கே என்ன ப்ரொஃபைல்னா ப்ரொடக்ஷனோட இது அப்பா இருக்கு 48. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் MVN க்ளீன் பேக்கேஜ். ஸோ மாவின் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டூல் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நம்ம இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கு முன்னாடி நான் லைட்டாக சொல்லிடுறேன். மாவின் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனோட பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு. ஸோ மாவின்ங்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். இட் ப்ரொவைட்ஸ் த டெவலப்பர் கம்ப்ளீட் பில்ட்ஸ் லைஃப் சைக்கிள் ஃப்ரேம் ஒர்க். ஸோ பில்டிங் டீம் இதை வந்து ஆப்ரேஷன் டீம் வந்து ஹேண்ட் அவுட் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற பேசிக் கமெண்ட்ஸ் வந்து பில்டு, டாக்குமெண்டிங், ரிப்போர்ட்டிங் டிபெண்டன்சிஸ், some SCMs, releases, distribution, mailing list, இதெல்லாம் வந்து ஆஸ்பெக்ட்ஸ், இதனோட ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ பில்ட் லைஃப் சைக்கிள் வந்து மூணே தான். க்ளீன், டிஃபால்ட், டிஃபால்ட்டுங்கிறது பில்டு சைட். ஸோ க்ளீன்ங்கிறது ஆர்டிஃபேக்டை க்ளீன் பண்ணும். பில்டுங்கிறது ஒரு அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ணும், வாரா, ஜாரா, சம்திங். சைட் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட், பர்டிகுலர் ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன் தான். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாவன்களை வந்து POM POM தான் யூஸ் பண்ணுவோம், பிளைன் ஓல்டு ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஒர்க் ஆக்சுவலாக XML ஃபைலாக இருக்கும், which holds the information for the project and configuration details. Build the project by using Maven. ஸோ இந்த டூல் தான் வந்து, ஸோ இந்த டூலில் நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து clean, delete the target folder and send the result for the boot commands. Package, convert your Java into jar. Install, it does package, yes, convert a jar இருந்து war file local repositoryல .m to repository தான் இதுல போடும். ஓகே, ஸோ இதுதான் phases. வேலிடேட் பண்ணும், கம்பைல் பண்ணும், டெஸ்ட் பண்ணும், பேக்கேஜ் பண்ணும், இன்ஸ்டால் பண்ணும், டெப்ளாய் பண்ணும். ஸோ இதுதான் phases. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவேட்டர். ஸோ விச் இஸ் த காமன் பாயிண்ட். ஓகே, ஸோ கொஷின் வந்து இப்படி இருக்கும். ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுறீங்க, இதில் ஏதாவது இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபெயில் ஆகி நிற்கிது. மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ், ஓகே, மல்டிபிள் ஸ்டேபிஐ இருக்குது. இதில் ஏதாவது வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன டூல் இருக்குது? டெப்ளாய்மெண்ட்டுக்கு டாக்கர், கியூபர்நெட்ஸ், டாக்கர் ஸ்வார்ம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இந்த கோடிங் டெவலப்மெண்ட்ல என்ன மானிட்டரிங் டூல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆக்சுவேட்டர் தான். ஸோ ஆக்சுவேட்டருங்கிறது, ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டருங்கிறது ஒரு டிபெண்டன்சி, விச் இஸ் நத்திங் பட் ஐ வில் ஷோ யூ. ஸோ இதில் நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து சப் ப்ராஜெக்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க். இட் இன்க்ளூட்ஸ் a number of additional features help us to monitor and manage the spring boot application. It contains actuator endpoint. இதில் நிறைய ஐடி இருக்குது ஆக்சுவலாக. இதில் நான் பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவேட்டருக்குன்னே தனியாக நான் வீடியோ போடுறேன், பிகாஸ் டு அவாய்ட் த லென்த் ஆஃப் த வீடியோ நான் பேசிக்காக முடிச்சுக்கிறேன் நான். ஸோ இட் ஹேவ் நம்பர் ஆஃப் பில்ட் இன் எண்ட் பாயிண்ட். ஸோ எங்கே நம்ம பாயிண்ட் பண்ணுறோமோ டிபக் மாதிரி, ஸோ அது வந்து லாக்ஸ் கொடுக்கும். ஸோ அதனோட ஹெல்த்தை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.